எனக்கு கோடு மன்னிச்சுக்கோங்க. ஜில்லா விட்டு ஜில்லா வந்த தூத்துக்குடி பொண்ணம்மா தூத்துக்குடி நல்லா பாட. சிக்னலில் சைட் அடிக்கிறாயா? கன்சு சொல்லு கன்சு. சொல்லு கன்சு. செக்கா சைன் பண்ணி டேபிள் மேல வச்சிருக்கேன். மீதி வந்து புதன்கிழமை வாங்கி சொல்லு. புதன்கிழமை வந்து வாங்கி சொல்லிட்டேன். ஹலோ என்ன சாரி பொண்ணுக்கு 10 மணிக்கு காம்படிஷன் இப்ப 9:30 ஆயிடுச்சு. எல்லாம் ஒண்ணாலதான். இப்ப என்ன பண்றது? இருங்க பதட்டப்படாதீங்க. நான் பாக்குறேன். எவ்வளவு வெயிட்டா இருக்கு. என்ன பாத்துட்டு இருக்க? சரி பண்ணுங்க. இதோ பண்றேன். என்ன ஹலோ டைம் ஆயிடுச்சு. என்ன பண்றதுனே தெரியலையே. புடிச்சிட்டு இருக்கோம். கோத்துக்கு ரிப்பேர் யோ போயா. வீண ரிப்பேர் கார் வீண ரிப்பேர். ஹலோ யோ கோடைக்கு வீணைக்கு என்ன சம்பந்தம்? போயா. கொடையிலயும் கம்பி தான் இருக்கு, வீணையிலயும் கம்பி தான் இருக்கு. ஏன் நாங்க சரி பண்ண மாட்டோமா? கரெக்ட் பண்ணிடுறேங்க. அது முதல்ல செய். நான் கரெக்ட் பண்ணு. எப்படி கரெக்ட் பண்றேன்னு நான் பாக்குறேன். அம்பி சீக்கிரம் சரி பண்ணிடுவியா? எனக்கு நாளே எடுத்தோ. மாமா நீங்க கிளம்புங்க, நான் ஆட்டோல போய்க்கிறேன். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். பாத்து போயிடுவியா? நான் வேணா உங்களை பைக்ல டிராப் பண்ணிட்டு. முதல்ல சரி பண்ணு. ஐயோ ஹலோ கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ளீஸ். இப்போ பாருங்க. ஐயோ சூப்பர். அப்ப வீணையில இருந்து கிட்டார் சவுண்ட் வருது. அப்படியா? ஐயோ என்ன பண்ணீங்க? இருங்க நான் சரி பண்ணிடுறேன். டோன்ட் கிரை. சரி பண்றேன். என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவில்லன் கடாவே. சார் அப்படியே வயலின் போட்டு ஒன்று வாசிங்க. ஏம்மா ஏன்? ஐயோ கோவிந்தா.
சரியான டிம்க்கு வரப்பா போல இருக்கு. ஒரே ஒரு வீணையை உடைச்சதுக்கு நான் படுற அவஸ்தை. ஐயோ ஐயோப்பா. வணக்கம். அன்னைக்கு நீங்க உடைச்ச வீணையால ஐயோ, தயவு செஞ்சு என் மேல கோவப்படாதீங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரே ஒரு ஆள், நான் என்னங்க பண்ண முடியும்? கொடியேத்துறதுல இருந்து கோல போட்டி வரைக்கும் நான் தான் நடத்தி தரணும்னு சொன்னா நான் என்னங்க பண்றது? இல்ல அட அத விடுங்க. இன்னைக்கு கல்யாணம் ஆகாத 2 கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கார்பரேஷன் தண்ணி லாரி கண்டினியூஸா வரும்னு யாரோ சொன்ன பழைய ஐதீகத்தை நம்பி கல்யாணத்தை நான் தான் நடத்தி தரணும், தாலியையும் நான் தான் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரே அடங்க. என்ன பண்றதுங்க, மக்களாச்சே, மறுக்க முடியுமா? அத தாங்க முடிச்சிட்டு வரேன். கழுதைன்னு கேவலமா நினைக்காதீங்க. அத சமாளிச்சு இத சமாளிச்சு பைக் எடுத்தா இந்த கன்சு பைய கண்டினியூஸா போன் பண்ணி ஒரே டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஐயோ கடவுளே என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி ரோட்ல நான் கத்துறேங்க. திரும்பி பார்த்தா எங்க ஏஞ்சல் மாதிரி அவ்வளோ அழகா. டிஸ்டர்ப் ஆயிடுச்சுங்க. நான் ஆக்சுவலி உங்களுக்கு ஆமா, அந்த வீர பிரச்சனையை தான் நான் அன்னைக்கே சரி பண்ணிட்டேனே. வேற என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? தேங்க்ஸ். யாருக்கு? உங்களுக்கு, கழுதைக்கு, கல்யாணத்துக்கு, கன்சுக்கு, இந்த செல்போனுக்கு, அந்த ஸ்வீட் ஆக்சிடென்ட்டுக்கு தேங்க்ஸ். உங்களால தான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். நான் வாங்கின முதல் அப்ளாஸ் உங்களால தான் கிடைச்சது. The whole auditorium gave me a standing applause. It was a great moment of my life. ஓ, வீணை வாசிச்சதுக்கா? No, வீணைல கிட்டார் வாசிச்சதுக்கா. கவிதா வரேன். நான் சொல்லல, அந்த கிட்டார் மேதை இவர்தான். இவ உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. நான் விஸ்காம் 3rd year பண்றேன். I also make ad films. அடேங்கப்பா, வீணை, கச்சேரி, விஸ்காம், ஆட் ஃபிலிம்னு படம் பட்டே கிளப்புதே. ஆக்சிடென்ட் மீட்டிங்கே இவ்வளவு அழகா இருக்குன்னா இன்சிடென்ட் மீட்டிங் எவ்வளவு அழகா இருக்கும். அது கூடிய சீக்கிரம் நான் நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓகே, thank you. Bye. Bye. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரை சொல்லவே இல்லை. காயத்ரி. பாரதி. மாமி முடிச்சிட்டு வர சொல்ல. அத்தை சீக்கிரம் வாங்க. வந்துறேன்டி. பை காயு. உன்னை அவன் ஒரு மாதிரியா பார்த்தேன்டி. விட்டா டூயட் பாடிடுவான் போல இருக்கு. சொல்லுங்க மேடம். 2 பூரி 2 plain தோசை. ஓகே. ஒரு காஃபி. அப்புறம் எனக்கு என்ன? 2 இட்லி கூட. ஓகே மேடம். வேற ஏதாவது? அவ்வளவுதான். Thank you மேடம். என்ன மாமி இவ்ளோ லேட் ஆறுது? எதையும் காணோம். சீக்கிரத்து மாமி. இவ்ளோ லேட் ஆகும் தெரிஞ்சா பேசாம வெளிய சட்டு பொறுமையா இரு. ஆடியன்ஸ். ஹலோ அண்ணா. மேடம். ஹலோ. ஆர்டர் கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? எல்லாத்தையும் ஒரே டேபிளுக்கே கொண்டு போற. எங்களுக்கு எல்லாம் பசிக்காதா? ஒரு 5 நிமிஷம் மேடம். சார் இருக்காரு, கொடுத்து வந்துறேன். சத்தம் சார் போடாதீங்க. இருக்காரா? ஹலோ, என்ன சத்தம் போடாதீங்க? ஒருத்தராவது எங்க டேபிள்ல சர்வ் பண்ணலாம்ல. கேட். சாரி மன்னிச்சுக்கோங்க மாமி, மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ். எங்க ரெஸ்டாரண்ட்ல எல்லா ஐட்டத்தையும் முதல்ல நான் டேஸ்ட் பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் கஸ்டமர் சர்வீஸே ஆரம்பிப்போம். இது எங்க அப்பாவோட ஆர்டர். உங்க அப்பா நீங்க குக்கா? குக்கா? இந்த ஓல் வள்ளுவர் வளாகத்தோட சிங்கிள் ஓனரே அவர்தாங்க. மிஸ்டர் சிவசங்கரன் உங்க அப்பாவா? ஆமா. கேன பசமா மாட்டேன்றது. பார்ட்டி ஆர்டருக்கு கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுவீங்களா? நிறைய பண்றோமே. அப்பா எங்க காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு நீங்களே பண்றீங்களா? மாசத்துக்கு மினிமம் 3 ஃபங்க்ஷன்ஸ் வரும். கண்டிப்பா. ஆர்டர் சம்பந்தமா யாரை பார்க்கணும்னு சொல்லுங்க, நான் எங்க எக்ஸிகியூட்டிவ் அனுப்புறேன். நோ. நான் ஆர்டர் வாங்கி தரேன், பட் கமிஷனை என்கிட்ட கொடுத்துடணும். ஆஃப் கோர்ஸ், அதுதான ப்ராப்பர் டீல். Thank you very much. சாரி மாமி, நீங்களா பசியா இருப்பீங்க, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். டேய் சரவணா, சார் இங்க வா. அவங்க என்ன கேக்குறாங்களோ கொடு. ஓகே சார். நல்லா கவனிச்சுக்கடா. ஓகே. Thank you. நாங்க மேடம். பழைய ஆர்டர்லாம் கேன்சல், இப்போ புது ஆர்டர் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் ஒரு குலாப் ஜாமுன் and 2 mango juice. அவ்வளவுதான். Thank you மேடம். Thank you. என்னடி பணம் நிறைய வச்சிருக்கியா? பில் எக்ரும் போல இருக்கு. சார் கமிஷன்ல கழிச்சுக்குவாருமா. பொண்ணுங்க சிரிச்ச உடனே சார் 32 டீத்தியும் காட்டினார் பாத்தியா? ட்ரவுசர் எப்படி கிழிக்கிறேன் பாரு. புடவை செக்ஷன்ல பார்த்தானே. மேங்கோ ஜூஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆச்சி.
டேய் என் தேவதை பாத்துட்டா. அப்படியா? யாராது? அந்த சுமாரான ஃபிகருக்கு பக்கத்துல சூப்பரான ஃபிகர் உட்கார்ந்துருக்குது, அதான். டேய் நக்கலு. இல்ல மாம்சு, என் வாழ்க்கையின் வசனமே அவதான். எப்படியா நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணு மாம்சு. கவலைய விடு கன்சு, இப்பதான்டா பேசிட்டு வர. நீ சொன்ன அந்த சூப்பரான பொண்ணு பேரு கவிதா, சுமாரான பொண்ணு பேரு காயத்ரி. காயத்ரிய கரெக்ட் பண்ண எனக்கு 10 நிமிஷம் தான்டா ஆச்சு. டேய் எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுப்பா. டேய் கப்பலையே காலால கவுத்துட்டேன், கட்டு மரத்தை கவுக்க டிப்ஸ் கேக்குறியா? வெறும் காத்து போதும்டா, ஊதி தள்ளிடுவேன்டா. ஆனா ஒண்ணு, என் ரூட்டுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், உன் ரூட்ட நான் பாத்துக்கிறேன்டா. என் செல்ல குட்டி. நான் அவளை சொன்னேன், இவனை நினைச்சிட்டு போறான். ஃபுட் எல்லாம் எப்படி இருந்தது? ஓகேவா உங்களுக்கு? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. சமையல் மாதிரியே அப்படியே மாமே. தேங்க்யூ. அம்மாடியோ, 1800 ரூபாயா? பார்ட்டி பேந்த முடிக்கிறாளே. இளிச்சவாயே எப்படியும் பில்ல பே பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அம்மா தொலைல கட்டுருவாளோ? ஹலோ, மணியண்ணா சொல்லுங்கண்ணா. அப்படியா? இதோ வந்துடுறேண்ணா. அண்ணா வரேண்ணா, கண்டிப்பா வரேன். நான் வரேண்ணா. ஐயோ, கிளம்பிட்டானே. எல்லாம் என் நேரம். ஒரு கட்டை பை கொடுக்கறது. கட்ட பையா என்ன வாங்கின? கர்ச்சி வாங்கினா. பெட்ஷீட் வாங்கினாலே போத்திட்டு போன்னு சொல்லுவேன். கர்ச்சி வாங்கியிருக்க, அதனால போத்துனாப்புல போ. வணக்கம் தம்பி. என்னண்ணா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. வர தை மாசம் கல்யாணம் வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் அவசியம் வந்து நடத்தி கொடுக்கணும். அப்பா இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை, எல்லாத்தையும் அவர் பாத்துக்கிறேன்ட்டாரு. என்னென்ன நம்ம வீட்டு கல்யாணம் எல்லாம் ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம். சொல்லு பாரதி. ஹலோ. ஹலோ மிஸ்டர் பாரதி. ஆமாங்க, நான் காயத்ரி பேசுறேன். காயத்ரி. டேய் அன்னை கடைக்கு வந்தாங்கல்ல அந்த 2 பேரும். காயத்ரி சொல்லுங்க. காயத்ரி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நான் உங்களை மீட் பண்ணணுமே. வாங்க, நான் நம்ம கடையில தான் இருக்கேன். நானும் நம்ம கடையில தான் இருக்கேன். நம்ம கடையிலயா? எந்த இடத்துல? எங்கடா காணோம்? எங்க இருக்கீங்க? முதல்ல என்ன பாத்துட்டு ஓட்டிங்களே, அங்கதான். ஓ அங்கயா? இது வரேன், வாடா. ஹாய். ஹாய். ஹலோ. நீங்க? கவிதா. ஹாய். என்ன? இவர் மிஸ்டர் கண்ணாயிரம். என்ன விஷயம் சொல்லுங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன். அந்த ப்ராஜெக்ட்ட கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணலாம்னு யோசிச்சேன். உங்க நினைப்பு தான் வந்துச்சு. உங்களுக்கு தான் டெக்ஸ்டைல்ஸ், ஜுவல்லரி, ஹோட்டல்னு நிறைய பிசினஸ் இருக்கு. அதுவும் ஒரே இடத்துல உங்க காம்ப்ளெக்ஸ்லயே இருக்கு. அதனால பர்ச்சேஸ் பண்ண வரவங்க எல்லாத்துக்கும் தேடி அலையாம இங்கே எல்லாத்தையும் ஈஸியா வாங்கிடலாம். சோ இத வச்சு உங்க பிசினஸ்க்கு ஒரு ஆட் பண்ணலாம்னு ஐடியா. காலையில சாமிக்கேத்திர வத்தியில இருந்து ராத்திரி கொசுக்கேத்திர வத்தி வரைக்கும் அனைத்து பொருட்களும் கிடைக்கும் ஒரே இடம் உங்கள் வள்ளுவர் வளாகம். நீங்களும் அப்படியே இளம் தொழில் அதிபர்னு பேட்டி எல்லாம் கொடுக்கலாம். எப்படி ஐடியா? இவ்வளவு நாள் இது எனக்கு தோணாம போச்சே. நோ, நல்ல விஷயம்லாம் நல்ல ஆள் மூலமா நல்ல டைம்ல நடக்கணும்னு அவரு முடிவு பண்ணுவாரு. அந்த டைம் தான் இது. நம்ம கடையை பத்தி நம்மளே விளம்பரப்படுத்தலாம், அது தப்புங்க. ஹலோ, உங்களை பத்தி நீங்க பேசினாதான் தப்பு. பிசினஸ் விளம்பரப்படுத்தினா தப்பு இல்லைங்க. தப்பு இல்லைங்க. டேய் புடிச்சிருந்தா தப்பே இல்ல. டேய் ஏன்டா உளறற? உன் மேட்டரை பத்தி தான்டா பேசிட்டு நீ கிளம்பு. ஹாய் கவி, அந்த பக்கம் வரேன். சார், இவ்வளவு தரமான பொருட்களை வச்சிருக்கிற நீங்க ஒரே ஒரு ஆட் பண்ணா 4 பேருக்கு நல்ல பொருள் கிடைக்கும் இல்லையா? யோசிங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் கொஞ்சம். எப்ப ஷூட்டிங் பிளான் பண்றீங்க? தேங்க் யூ சார். சூப்பர் சார், சூப்பர் சார். ஸ்கிரிப்டோட உங்களை மீட் பண்ணு சார். ஓகே சார். கேட்டிங்க சார். சூப்பர் சார், வெரி குட் சார். பை. கவிதா. கவிதா கன்சு கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோ, சரியா? ஓகே. தாங்க முடியல. போதுமா கன்சு? உன்னை வச்சுக்கிட்டு உன் மேட்டரை எப்படிடா டீல் பண்ண முடியும்? உனக்குன்னு ஒரு கெத்து இருக்குல்ல. உன் மேட்டரை பத்தி தான் ஃபுல்லா டீல் பண்ண தெரியுமா? அப்படியா? அப்ப உன் மேட்டர் சிலது புரியுற மாதிரி இருக்கு, சிலது புரியாத மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. குழப்பறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சீரியஸ்லி, முதல்ல ஸ்டார்ட் வித் சாரி.